ஹாய் மக்களே, இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் மெயின் ரோடு. இங்கே தான் நான் கோயிலுக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி விளக்கு போடுறதுக்கு வந்திருக்கேன். ரோட்டில் பாருங்கள், 5 மணி 4:30 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கொஞ்சம் கூட கேப்பே இருக்காது. அவ்வளோ பஸ்ஸு, காலேஜ் பஸ்ஸு, வண்டி, பைக்கு, காரு, பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸு, ரூட் பஸ்ஸு, பால் வண்டி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வண்டிகள் போகும் மக்களே. ஆனால் கொஞ்ச நேரம் கூட நம்ம அந்தாண்டெல்லாம் வயசானவங்களாம் தாண்டியே போக முடியாது. இருந்தாலும் என்ன பண்ணுறது மக்களே, இதில் தான் காலம் ஓட்டுறோம் நாங்கள். ஆனால் ரொம்ப ஒரு சந்தோஷம். மெயின் ரோடு பக்கத்தில் இருக்குது, எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்குன்றது ரொம்ப சந்தோஷம்தான். இருந்தாலும் சின்ன பிள்ளைங்க, வயசானவங்க, அவங்கெல்லாம் கொஞ்சம் தாண்டி போகணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இருந்தாலும் நம்ம தான் ஜாக்கிரதையாக போய்க்கணும் இல்லையா? ஆனால் நாங்கள் இருக்கிற ஊருக்கு எதுக்குமே எங்களுக்கு கஷ்டமே இல்லை மக்களே. எல்லாமும் கிட்டேயே இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது, எதுவும் கிடையாது, நல்லா இருக்கும். நமக்கு இந்த ஊரில் நாங்கள் வாழ்கிற ஊரில் காசு பணம் தான் தேவை. மற்றபடி எல்லா பொருளும் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், பஸ் ரூட்டு எல்லாம் கிடைக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது மக்களே. இங்கே பாருங்கள் மக்களே, சூப்பராக இருக்குது பாரு மக்களே, சூப்பராக இருக்குது பாரு மக்களே, அழகாக இருக்கும் மக்களே, அழகாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. சாயந்தரத்தில் இப்படி நின்றுட்டால் நமக்கு நல்லா பொழுது போகும் மக்களே, நல்லா பொழுது போகும். எந்த ஒரு கஷ்டங்கள், எந்த ஒரு மன சஞ்சலம் இருந்தால் கூட ஈஸியாக நமக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் கோயிலுக்கு வந்தேன்னா எக்ஸ்ட்ரா ஒரு அரை மணி நேரம் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் மக்களே நான் வீட்டுக்கு போவேன். நான் பாருங்கள், ஒரு செகண்டில் எவ்வளோ போகுது பாருங்கள், எத்தனை வண்டி போகுது பாருங்கள், எத்தனை பைக்கு பாருங்கள். காலேஜ் பஸ்ஸெல்லாம் இப்போ தான் மக்களே போச்சு. நான் இன்னொரு நாளைக்கு இங்கே காமராஜ் காலேஜ் இருக்குது எங்கள் ஊரில். அங்கே நிறைய பஸ் எல்லாம் போகும், காலேஜ் பஸ் போகும், பிள்ளைங்கள்லாம் போவாங்க. சாயந்தரத்தில் காலையில் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும் மக்களே. இங்கே பார்த்தீங்களா, நல்லா இருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மக்களே, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மக்களே. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே எவ்வளோ பஸ்ஸு, லாரி, வண்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா போகும் மக்களே. பார்த்தீங்களா எவ்வளோ போகுதுன்னு பாருங்கள். பெரியார் பஸ் எல்லாம் வருது பாருங்கள் மக்களே, சூப்பராக இருக்கும் மக்களே, சூப்பராக இருக்கும். காலேஜு, கான்வெண்ட் பஸ்ஸு எல்லாம் வருதுங்க பாருங்கள் மக்களே, அருமையாக இருக்கும் மக்களே, சூப்பராக இருக்கும் மக்களே. பாருங்கள் மக்களே, ஹாய் மக்களே, நான் தான் மக்களே பேசுகிறவங்க எம்கே. பார்த்தீங்களா, பாருங்கள் எவ்வளோ பேர் போகிறாங்க பாரு மக்களே, எவ்வளோ பேர், நிறையா இருக்கும், ஜாலியாக இருக்கும். சாயந்தரத்தில் பார்க்க ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும் மக்களே. நீங்களும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்படி எங்கேயாவது போயிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் சுற்றி பார்த்துட்டு நல்லா வாங்க மக்களே. இங்கே பாருங்கள் எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ கொஞ்சம் நேரத்துக்குள்ளே எவ்வளோ பைக் பாருங்கள், என்னென்ன பாருங்கள், இயற்கை எல்லாம் பாருங்களேன், சூரியன் பாருங்கள். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும் மக்களே, அருமையாக நல்லாவே இருக்கும். இங்கே பாருங்கள் மக்களே, சிதம்பரம் பஸ்ஸு பார்த்தீங்களா மக்களே, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, அழகாக இருக்கும் மக்களே, அருமையாக இருக்கும், அருமை அவ்வளோ அருமையாக இருக்கும். நாங்கள் கோயிலுக்கு வந்தோன்னா எக்ஸ்ட்ரா அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து இதெல்லாம் ரசிச்சுட்டு தான் மக்களே நான் வீட்டுக்கே போவேன். நான் நல்லாயிருக்கும் மக்களே பார்க்குறதுக்கு. கோயிலுக்கு போனால் ஒரு தனி நிம்மதி இல்லையா, அந்த நிம்மதி இங்கே எனக்கு கிடைக்கணும்னு வந்துடுவோம் மக்களே. சாயந்தரத்தில் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு தான் மக்களே நான் திருப்பி வீட்டுக்கு நான் போவேன். நான் இன்றைக்கி அது மாதிரி தான் மக்களே, இப்போ நேரம் நின்று வேடிக்கை பார்க்குறேன். இந்த ரூட்டில் எவ்வளோலாம் வண்டியெல்லாம் போகுது பாருங்கள் மக்களே, அதை எடுத்து போடலான்ட்டு தான் மக்களே நான் போடுறேன். நான் பாருங்கள் மக்களே, கொஞ்சம் நேரம் கூட கேப் இருக்காது, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, அழகாக இருக்கும். நமக்கு கொஞ்சம் கவலைலாம் மறந்துடுவோம். கொஞ்சம் நேரம் நிம்மதி தேடி தான் இங்கே வரோம். அந்த நிம்மதி தான் அந்த நிம்மதியில் தான் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து நான் போடுறேன். எல்லாம் பார்க்குறீங்க, காரு, பஸ்ஸு, ட்ரெயின் எல்லா இடத்துலையும் போகுது. இருந்தாலும் நான் நிற்கிற இடத்துல இவ்வளோலாம் வருதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்கிறேன் மக்களே. பாருங்கள் மக்களே, எவ்வளோ வண்டி எவ்வளோலாம் போகுது பாருங்கள் மக்களே, சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு.